ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மத்திற்கு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத சிம்மத்திற்கு பிரம்மன் என்னதான் தலையெழுத்து எழுதியிருக்கிறார், என்னதான் தலையெழுத்து, ஏன் அவ்வளவு போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு தனித்த ராகு கேதுகள் தனித்து இருக்கும் பொழுது நிறைய சோதனைகள் கண்டிப்பா செய்யும். அப்ப அது பாதகமான இடங்கள்ல இருந்தா கண்டிப்பா செய்யும். சிம்மத்துல கேது, சப்தமஸ்தானத்துல கூட்டுஸ்தானம் பெரு,
ஒரு 7ஆம் இடம் வந்து பாதிக்கப்பட்டால் எல்லாமே பாதிக்கும். அப்ப ஜென்மத்தில் கேது மனவேதனை, குழப்பம், உடல் நோவு, மனநோவு, இதை கண்டிப்போட 7ஆம் இடத்தில் அதாவது கூட்டு சேர்ந்தவங்க கூட எதிரி ஆயிடுவாங்க. ஒரு கூட்டு தொழில் எதிரி ஆயிரும். 7ஆம் இடத்தில் அந்த மாதிரி ராகு இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. இப்போதைக்கு தனித்த ராகு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு சிம்மத்துக்கு அட்டமத்துல சனி. பூசா எதுவும் செஞ்சிடக்கூடாது, பூசா எதையும் ஆரம்பிச்சிடக்கூடாது, வாயை விட்டுறக்கூடாது. வாயை விட்டீங்கன்னா அவ்வளோதான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உள்ளது உள்ளபடி, உள்ளது உள்ளபடி. ஆனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு, திடீர் யோகம் உண்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இப்போ உங்கள் பிள்ளை, அதான் 5ஆம் அதிபதி, அதாவது சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதியான புத்திர ஸ்தானாதிபதி எங்கே உச்சம் பெற்றிருக்கிறாரு? கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. ஆக பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் யோகம். பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் போய், வெளியூரில் போய், வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிப்பாங்க. சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார தொழிலில் கொஞ்சம் மத்துவமான நிலை ஏற்பட்டாலும் பிள்ளைகளால் மிகப்பெரிய முன்னேற்றம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி போய் 12ல் உச்சம் பெறும் பொழுது பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க, ஐடி துறையில் சாதிப்பாங்க, மிகப்பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சில பேர் வந்து இப்போ வெளிநாட்டில் படிக்க கூட செய்வாங்க. படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டே படிப்பு, அந்த மாதிரிலாம் இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிம்மத்திற்கு அடுத்தாப்புல இப்போ இருக்கக்கூடிய அடுத்து நமக்கு யோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் அதிபதி, சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு. 4ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல இருக்கிறார், 10ஆம் இடத்துல இருக்கார், ஜீவனஸ்தானத்தில். அப்போ பொதுவாக சிம்மத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய, அதாவது ஏற்கனவே ஒரு பதவி டீப்ரமோட் ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதிய பதவி கிடைக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பு, புதிய பதவி, தர்ம கர்ம தலைமை தான் அவங்க தகுதி கண்டிப்பாக கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி அவங்க டீப்ரமோட் ஆகி திரும்ப பதவிக்கு வர்றது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் வந்து அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் அவங்களுக்கு ஏதாவது டீப்ரமோட்டு சஸ்பெண்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திரும்பவும் அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பாகும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும், நல்லது. அதாவது ஏற்பட்ட மன வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் உங்க இடத்துக்கு வந்துடுறார். சுக்கிரன் உங்களுக்கு 3-10க்குரியவர். அப்ப புதிய தொழில் உருவாகணும், வெளிநாட்டு தொழில் உருவாகும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம், சிறந்த காலம் இந்த ஜூலை மாதத்தில் வந்து அற்புதமாக அமைந்திருக்கிறது. தொழில் யோகங்கள், வருமான யோகங்கள், சில இடையூறுகள் இருந்தாலுமே அடுத்தடுத்து நம்ம அந்த இடையூறுகளை எல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதில் மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் சிம்மராசி நேர்களே, நல்ல கிரக அமைப்புகளும் இருக்கு. அஷ்டமத்து சனி நடக்குது. அதே நேரத்தில் ராகு கேதுவால் நமக்கு பாதிப்பு இருக்கு. அஷ்டமத்து சனியால் பாதிப்பு இருந்தாலும் இதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்புகளும் இருக்கு. சரிங்களா? இதுதான் நான் கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கிறணும். இது பொதுவான அத்தனை பேர், சிம்மராசிக்கு அத்தனை பேர் பொதுவாக சொல்லப்படுகின்ற பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசா புத்தி ஓடுது, இப்போ அந்த தசா புத்திக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கோச்சார பலன் 2 நட்பு ரீதியாக ஒத்து போனாதான் அந்த பலன்களை அப்படியே நடக்கும். அதுக்காகத்தான் சுய ஜாதியும் பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சுட்டீங்க? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்டது. அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.